இன்றைக்கி வீடே மணக்கிற மாதிரி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிலாம் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய் இந்த 3 காய்கறி சேர்த்து தான் சாம்பார் செய்ய போகிறேன். அந்த காய்கறியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட முருங்கைக்காய், முள்ளங்கி நூக்கல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி 3 காய்கறி தான் இருந்தது. அதை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காய்கறி கட் பண்ண உடனே தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இல்லாட்டி கத்திரிக்காய் ஃபுல்லாக கருத்து போகும். சாம்பாருக்கு இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணி தான் சாம்பார் செய்ய போகிறேன். 2 சின்ன சைஸ் பல்லாரி, 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி சாம்பார் பொடி வீட்டிலையே ரெடி பண்ண சாம்பார் பொடியை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறேன். தக்காளி பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி துவரம்பருப்பு யூஸ் பண்ணி தான் சாம்பார் செய்ய போகிறேன். துவரம்பருப்பு அந்த உலக்கில் ஒரு 1.5 உலக்கு எடுத்துக்கிறேன். சாம்பார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி ஒரு செம்பு ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்க்கலாம். வடை சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு பொரிஞ்சு வரவும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணாமல் முழுசாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்காக இல்லை, சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான். சாம்பார் தூளே நல்லா காரமாக இருக்கிறனால நான் பச்சை மிளகாய் கீராமல் அப்படியே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அலசி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது பாதி உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம், ரெண்டும் சரியாக இருக்கும். இன்னும் உப்பு சேர்க்க தேவையில்லை. டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தாட்டி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நாட்டு தக்காளினா நல்லா தட்டு போட்டு மூடி வச்சோடனே நல்லா குழஞ்சி வந்துடும். இது பெங்களூர் தக்காளி, அப்படின்னு நிறைய நேரம் ஆகுது வதங்கி வர்றதுக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து நல்லா அந்த உப்பெல்லாம் காயில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு அந்த எண்ணெயிலேன்னு. இந்த பக்கம் பருப்பு நல்லா விசில் வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச சாம்பார் பொடியை காயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்புலேன்னு இந்த காய்கறி வதங்கின காய்கறிகளை உள்ளே சேர்த்து ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காயும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து நல்லா டேஸ்டான சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்லா கிளறி விட்டுட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வடை சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு அரை சொம்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். சாம்பார் தண்ணியாக வச்சாதான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆறி போன பிறகும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சாம்பார். வைக்கும் போதே கெட்டியாக வச்சிட்டோம்னா பிறகு ஆறி போன பிறகு ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ விசில் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. விசில் வரும்போது அவ்வளோ மணமாக இருந்துச்சு. வீடே மணக்கிற சாம்பார் ரெடி. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.